வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 103வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 511 பாருங்கள். படத்தில் ஏபி ஆனது சிடிக்கு இணை எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு ரெண்டு விதத்தில் ஆன்சர் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது ஏபியும் சிடியும் பேரலல் இணைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுக்கு இணையாக இப்படி ஒரு கோடு போடுறோம் அப்படின்னா, இங்கே 140 இருக்குது இல்லையா, இங்கே இது ரெண்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது அந்த மிகை நிரப்பு கோணங்களாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்படி ரெண்டு இணைக்கோடுகள் இருக்குது. இதுக்கு குறுக்கு வெட்டி இப்படி வரைகிறோம் அப்படின்னா ஒரே சைடில் வரக்கூடிய அடுத்தடுத்த கோணங்கள் 180 டிகிரியை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம 7th வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். அதிலேயே சொல்லியிருக்கோம் டிரான்ஸ்வெர்சல் குறுக்கு வெட்டியை பற்றி சொல்லும்போது. ஸோ அந்த ஐடியா படி இது 140 அப்படின்னா 180ல் 140 போயிடுச்சுன்னா மீதி இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா 40 வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 150 வந்துருச்சு. மீதி 180ல் 150 போயிடுச்சுன்னா மீதி என்ன வரும் அப்படின்னா 30 வரும். ஸோ இந்த மேல் பக்கம் 40, கீழ்ப்பக்கம் 30, 40ஐயும் 30ஐயும் கூட்டினோம் அப்படின்னா 70 டிகிரி அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியோட ஆன்சர். ஒன்று இப்படியும் பண்ணலாம், இது ஒரு ஐடியா. இன்னொன்று என்னென்னா, இந்த 140 150 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதை 360லேருந்து மைனஸ் பண்ணிடலாம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 290, மொத்தமாக 360. அதிலிருந்து இந்த 290 மைனஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு இதே 70 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். பெட்டர் உங்களுக்கு இப்படி பண்ணுறதை விட இது பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் ஏன் 360 அப்படிங்கிற மாதிரியான சில நேரம் உங்களுக்கு டவுட் வரும். அதை விட நம்ம டிரான்ஸ்வெர்சல் குறுக்கு வெட்டியை பற்றி நம்ம 7th சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஐடியா தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா இதை உங்களால் ஈஸியாக போட்டுற முடியும். புரியுதுங்களாமா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 70 டிகிரி. அடுத்தது பாருங்கள் 512. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் ஏபியும் சிடியும் இணையாக இருக்குது. அப்போ எக்ஸின் மதிப்பு கேட்குறாங்க. ஸோ அங்கே யூஸ் பண்ண அதே ஐடியாவே யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு குறுக்கு வெட்டி இப்படி ஒரு நடுவில் இணைக்கோடு வரைகிறோன்னா இங்கே 48, மொத்தம் 180 வரணும். அதில் இந்த 48 போயிடுச்சு. அப்போ 180ல் 48 போயிடுச்சு அப்படின்னும் போது 132. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 24. அப்போ 180லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 24 மைனஸ் பண்ணுறோம். 24 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 156. ஸோ இது ஒரு 132, இது ஒரு 156. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 288. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் சி 288 டிகிரி. சரிங்களா? செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான கொஷின்ஸை நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது 513. எக்ஸின் மதிப்பு காண்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 7th சொன்ன பேசிக் தான். ஆக்சுவலாக அந்த கொஷின் எல்லாமே எங்கேருந்து எடுத்திருக்கோம்னா 9th புக்லேருந்து எடுத்திருக்கோம். ஆனால் இதோட பேஸ் எங்கே இருக்குன்னா, இப்போ நம்ம 7th நடத்திட்டு வந்தோம் பாருங்கள், ஜாமெண்ட்ரி டாபிக், அங்கேருந்து வரக்கூடியது தான் இது எல்லாமே. சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு பேசிக்லேருந்தே ஒரு டாப்பிக்காக சொல்லிக்கிட்டே வர்றது. இப்போ இந்த கொஷினும் பாருங்கள், நம்ம முக்கோணத்துக்கு சொல்லியிருப்போம். முக்கோணத்தோட வெளிக்கோணம் அதோட உள்ளெதிர் கோணங்களுடைய கூடுதலுக்கு சமம். அதாவது என்ன அர்த்தம்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ அப்படின்னா இங்கே எக்ஸு, இங்கே 2x, எக்ஸையும் 2xையும் ஆட் பண்ணோன்னா 3x. இது ப்ளஸ் 35 மைனஸ் 5, 35ல் 5 போயிடுச்சு அப்படின்னா ப்ளஸ் 30 ஈக்குவல் டு இது இந்த வெளியில் இருக்கிற இந்த கோணத்துக்கு, அதாவது 4x மைனஸ் 15க்கு சமமாக இருக்கும். இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, நம்பர் எல்லாம் ஒரு சைடுன்னு கொண்டு வந்துடும். 30, இங்கே இருக்கிற மைனஸ் 15 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ப்ளஸ் 15. இங்கே 4x, இங்கே இருக்கிற ப்ளஸ் 3x அந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸ் 3x. 4x 3x போயிடுச்சுன்னா 1x. 30 + 15 45. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 45 டிகிரி. முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? ஆப்ஷன் ஒன்றுனா கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணி போட முடியும். ஆனால் அதை விட உங்களுக்கு இப்படி அப்ளை பண்ணுறதே ஈஸியாக இருக்கும். சரிங்களா? 514. ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் 35 பேர் சுண்டாட்டம் கேரம் விளையாடுபவர்கள் மற்றும் 20 பேர் சதுரங்கம் செஸ் விளையாடுபவர்கள் எனில் இந்த இரண்டு விளையாட்டையும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை. ஒன்றும் இல்லைங்க பாருங்கள், கேரம் விளையாடுறவங்க 35 பேர், செஸ் விளையாடுறவங்க 20 பேர். 35 20ஐயும் கூட்டினோன்னா 55. மொத்தமாக நமக்கு இது ரெண்டுத்தையும் கூட்டுறப்போ 55 வருது. கிளாஸில் இருக்கிற ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 50 பேர். அப்போ 55லேருந்து 50 மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு 5. ஸோ இந்த ரெண்டு விளையாட்டையும் விளையாடுறவங்களுடைய எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ 5. சரிங்களா? அடுத்ததாக 515. ஒரு நகரில் 40% மக்கள் ஒரு வகை பழத்தை மட்டும், 35% மக்கள் 2 வகை பழங்களை மட்டும், 20% மக்கள் 3 வகை பழங்களையும் விரும்புகிறார்கள் எனில் மேற்கண்ட 3 வகை பழங்களையும் விரும்பாதவர்களின் சதவீதம் என்ன? இப்போ பாருங்கள், ஒரு பழத்தை லைக் பண்ணுறவங்க 40, 2 லைக் பண்ணுறவங்க 35, 3 லைக் பண்ணுறவங்க 20. மூணுத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குது? 40 ஒரு 35 75, 75 ஒரு 20 95.
இங்கே பெர்சன்டேஜ்னு வரும்போது அங்கே மொத்தம் கொடுத்தாங்க, இங்கே கொடுக்கலையே சார்னா பெர்சன்டேஜ்னால நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணுறோன்னா 100க்கு. அப்போ 100லேருந்து 95 மைனஸ் பண்ணேன்னா 5. ஸோ 3 வகை பழங்களையும் விரும்பாதவர்களுடைய சதவீதம் 5%. ஆப்ஷன் ஏ. நம்ம புரியுதுங்களாமா? ஸோ இதுதான் நேற்று கேட்ட 5 கேள்விகளுக்கான விடைகள். அடுத்ததான் இன்றைக்கி பாருங்கள், காலை எழுந்தவுடன் கணக்கு 104வது நாளுக்கான வினாக்கள். இதில் எவ்வளோ தூரம் நம்ம சொல்லிட்டு வந்தாலும் இதோட சக்ஸஸ் அப்படிங்கிறது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுல தான் இருக்குது. ஸோ திரும்ப திரும்ப இது வரைக்கும் 100 104 நாள் ஆயிருக்கு அப்படின்னா 500 515 கொஷின் போயிருக்கு அப்படின்னும் போது நீங்கள் டெய்லி ஒரு 10 கொஷின் 15 கொஷின் எடுத்து வச்சு போட்டுட்டு வந்தீங்கனாலே போதும். இப்போ இந்த குரூப் 4லேயே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பெரும்பாலான கேள்விகள் நம்ம என்னென்ன மாடல்லாம் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் வந்துருந்துச்சு. இப்போ இந்த டெட்லேயும் சரி, அடுத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய குரூப் 2மே சரி, இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக மேத்ஸை போட்டுற முடியும். சரிங்களா? ப்ராக்டிஸ் தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். 516 பாருங்கள். 3x³ மைனஸ் 4x² ப்ளஸ் 7x ப்ளஸ் மைனஸ் 5 என்ற பல்லுறுப்புக்கோவையை x+3 வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க. 517 x⁻2018 ப்ளஸ் 2018 என்ற பல்லுறுப்புக்கோவையை x-1 வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க. 518 2x³ மைனஸ் 6x² ப்ளஸ் mx ப்ளஸ் 4 ஒரு காரணி x-2 எனில் m மதிப்பு காண்க. 519 p(x) = x² மைனஸ் 2√2x ப்ளஸ் 1 எனில் p(2√2) காண்க. 520 p(x) = 2x³ மைனஸ் kx² ப்ளஸ் 3x ப்ளஸ் 10 என்ற பல்லுறுப்புக்கோவையை x-2 மீதியின்றி வகுத்தால் k மதிப்பை காண்க. சரிங்களாமா? இந்த 5 கேள்விகளுக்கான விடைகளை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாடல் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை தெரியல அப்படின்னா நாளைக்கு நான் இதுக்கான விளக்கங்களை சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். சரிங்களாமா? தேங்க்யூ.